3268 கிலோமீட்டர் நீளத்திற்கு பல்வேறு பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமரன், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? தமிழகம் முழுவதும் சாலை மற்றும் மேம்பாலம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி 3268 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் புறவழிச்சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 250 கோடியும், முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் நீள சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 550 கிலோமீட்டர் நீள சாலைகளை 2 வழிச்சாலையாகவும் அகலப்படுத்தவும், ஆத்தூர் ஓசூர் மாநகரங்களுக்கு புறவழிச்சாலைகள் அமைத்தல், அதேபோன்று தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி ராசிபுரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இணைப்பு சாலைகளுக்காக 230 கோடி எனவும், ஆறுகளின் குறுக்கே தங்குதடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய 6 உயர்மட்ட பாலங்களுக்கு 295 கோடி, கடலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம் சாலை என்று பல்வேறு பணிகளுக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. திண்டுக்கல் நகரிலே திருச்சி சாலையில் அரசு மருத்துவமனை மற்றும் பூ மார்க்கெட் பகுதியில் நடைப்பயணிகள் பாதுகாப்பாக சாலையை கடந்து செல்லக்கூடிய வகையிலே எஸ்கலேட்டர் என்று சொல்லப்படக்கூடிய நகரும் படிக்கட்டுகளுடன் கூடிய நடை மேம்பாலம் கட்டுவதற்கு 18 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.